அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னோட மக்கள் பார்க்க வராது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமை விட்டுட்டேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். நடந்துருச்சு. அந்த மனுஷன் தானே இந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது என் நம்பரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும். நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பவங்கள் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற சில குடும்பங்களுக்கும் எங்களோட ஆண்டுகளுக்கு தெரிவிச்சு எனக்கு தெரியும். என்ன சொன்னாலும் இது மீடியாவில் எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்ற நேரத்தில் வேண்டிக்கிறேன். ஒரு சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், கரோடு மட்டுமே எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, மக்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த மக்கள் வந்து உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மையும் நம்ம வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நம்ம போய் அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிட்டோம். தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் சோஷியல் மீடியாவில் வச்சு அந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு பேசிட்டுருக்காங்க. சரி சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னென்ன அவங்க மேலே கேட்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் என்னென்ன அவசியம். நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தை